டைரக்டர் கம் ஆக்டர் சசிகுமார் அவர்கள் தொடர்ந்து நிறைய ஹிட் படங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ அயோத்தி, டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஹிட்டாக தான் நடிச்சிட்டு இருக்காரு. அதனால் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க சசிகுமாரோடைய சம்பளத்தை அவர் உயர்த்திட்டாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இது சம்மந்தமாக சசிகுமார் அவர்கள் சமீபத்தில் வந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காரு. அதாவது எப்போதுமே நான் என்னுடைய சம்பளத்தை உயர்த்தலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு நல்ல கான்டென்ட் உள்ள ஒரு படம் ஓடுது அப்படின்னா எல்லாருமே வந்து சம்பளத்தை கூட்டுவாங்க. அந்த மாதிரி கூட்டுனா படத்தோடைய தரம் வந்து குறைஞ்சிரும். அதனால் படத்தோடைய பட்ஜெட் கம்மி ஆகிடும். ஸோ அதனால வந்து சம்பளத்தை வந்து நான் குறைச்சிட்டேன்னா படம் வந்து படத்துக்காக வந்து அதாவது அந்த ஒரு படத்தோடைய ஒரு அமைப்புக்காக பணத்தை வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம். ஆனால் நடிகருக்கு வந்து செலவு பண்ணிட்டா படத்துக்காக செலவு பண்ணுறது குறைஞ்சிரும். அதனால் படம் சரியாக அவுட்புட் வராது. அதனால் நான் வந்து என்னுடைய சம்பளத்தை வந்து உயர்த்தலை. அது எல்லாத்தையும் தாண்டி நானுமே தயாரிப்பாளராக இருந்தவன் தான். அதனால் 2 படம் ஓடுனதோ 2 கோடி அதிகமாக கொடுங்க அப்படின்னு வந்து நான் என்றைக்குமே கேட்க மாட்டேன். எனக்கு கம்மி சம்பளமே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.